மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. இரண்டு நாள் பயணமாக தமிழ்நாட்டிற்கு வருகை தரும் மோடி புதுச்சேரியில் மற்றும் மதுரையில் பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைக்க உள்ளார். குஜராத் மாநிலத்தில் இருந்து தனி விமானத்தில் இன்று இரவு 9 மணிக்கு சென்னை வரும் பிரதமர் ஆளுநர் மாளிகையில் தங்கிவிட்டு நாளை காலை புதுச்சேரி செல்கிறார். அங்கு நடைபெறும் நிகழ்ச்சியை முடித்துக்கொண்டு மாலை 2:45 மணிக்கு மேல் மதுரைக்கு செல்கிறார். பின்னர் மதுரை விமான நிலைய வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள அரசு விழா நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ளார். அதனைத் தொடர்ந்து திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்ய உள்ளார். அதன் பிறகு மதுரை மண்டேலா நகர் பகுதியில் 150 ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்பட்டுள்ள பிரம்மாண்ட மைதானத்தில் மாலை 4:30 மணிக்கு தொடங்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கிறார். இதில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, அமமுக தலைவர் டிடிவி தினகரன், பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், GK வாசன், IJK நிறுவனர் பாரிவேந்தர், ஜான் பாண்டி உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்க உள்ளனர். மதுரை மண்டேலா நகர் பகுதியில் பிரதமர் பங்கேற்கும் NDA பொதுக்கூட்டத்திற்கான ஏற்பாடு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. விழா மேடையில் முன்னாள் முதல்வர்கள் MGR, ஜெயலலிதா படங்களுடன் மதுரையை அடையாளப்படுத்தும் வகையில் மீனாட்சியம்மன் கோயில் மற்றும் திருப்பரங்குன்றம் கோயில் கோபுரங்கள் இடம்பெற்றுள்ளன. மேலும் முகப்பு வாயிலில் பெரியார், அண்ணா படங்கள் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்களின் படங்களும் இடம்பெற்றிருந்தன. பெரியார் படம் வைக்கப்பட்டது பெரும் சர்ச்சையாக வெடித்தது. பாஜகவின் சித்தாந்தத்திற்கு நேர் எதிரான பெரியாரின் படம் இடம்பெற்றிருந்தது அரசியலில் பேசு பொருளாக மாறியிருக்கிறது. பலரும் இதற்கு கண்டனம் தெரிவித்தனர். இந்த விவகாரம் பெரிதான நிலையில் முகப்பில் வைக்கப்பட்டிருந்த பெரியார் படம் நீக்கப்பட்டது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.